அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் திரு சீமான் அவர்கள் பேசின பேச்சை நீங்கள் பாருங்க. போட்டு ஒரு உப்மா கிண்டிட்டோம். இங்கே அண்ணா வச்சுக்கிட்டாப்புல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாங்க. இதில் என்ன மாற்றம் வருது? இது ஒரு சனியே, இது ஒரு சனியே. ரெண்டு சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தச்சுட்டாங்க. சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க. ஏன்னா நீங்க என்ன இதுல மாற்றம்ங்கிற சொல்லையே அவர் சொல்லலையே. நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும். அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்கள் ஒரு பக்கம் எம்ஜிஆரை வச்சுக்கிட்டாரு, ஒரு பக்கம் அண்ணாவை வச்சுக்கிட்டாரு. இந்த திராவிட தலைவர்களை வச்சுக்கொண்டு இவர் வந்து என்னத்தை தமிழ்நாட்டில் வந்து பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் ஒரு குறிப்பாக என்ன சொல்கிறாரு, அண்ணாவை சனியன்ட்டார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் சனியன்ட்டார். இது வந்து நம்ம ஒரு நார்மலாக நீங்கள் வந்து பாருங்களேன், ஒரு திராவிடத்தை நம்ம எதிர்க்கிறோம், தமிழ் தேசியத்தை கொண்டு வர்றோம் அப்படின்ற ஒரு போர்வையில் அண்ணன் அவர்கள் பேசுகிறார். தமிழை வாழ வைக்க வேண்டும், தமிழர்களை வாழ வைக்க வேண்டும், தமிழர்கள் தலை நிமிர வேண்டும், எல்லோருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தே கிடையாது. அண்ணன் திரு விஜய் அவர்களும் அதைத்தான் சொல்கிறாரு. தமிழர்கள் எல்லோரும், அதாவது பிறப்பிற்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ட்டு இருக்கிறாரு. யாரையும் இங்கே வந்து அவர் வந்து பிரித்து பார்ப்பதே கிடையாது. பிரிவினை அரசியல் என்பது அண்ணன் திரு விஜய் அவர்களிடம் கிடையாது. அவர்கிட்ட வந்து திராவிடரும் சொல்ல மாட்டார், தமிழரும் சொல்ல மாட்டார். யாரையும் மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், மொழியின் பேரால் பிரிவினை இல்லாத அனைவரும், இந்த நாட்டில் பிறந்த அனைவரும், அனைத்து உயிர்களும் சமம், பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்கார் கட்சியவே அண்ணன் திரு சீமான் அவர்கள். பாருங்களேன், ஒரு மிகப்பெரிய தலைவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இரண்டு பேரை சனியன்ட்டார். சனிக்கிழமை அண்ணன் விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வரணும். அதாவது ரைமிங்காக பேசுகிறோம், டைமிங்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிடக்கூடாது. அது வந்து இன்றைக்கி வந்து நிறையா பேர் இன்றைக்கி வந்து சமூக வலைதளம் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நிறைய அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு தலைவர்களை அவதூறாக பேசி வருகிறார் அண்ணன் சீமான் அவர்கள். நம்ம அதுக்குள்ளே போகலை. இருந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் இன்றைக்கி வந்து இழிவாக பேசுகிறாரு. இதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து நம்மளை தம்பின்றாரு, நம்ம அண்ணன்றோம். அவர் வேறு யாரும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வருங்காலத்தில் இது போன்ற சர்ச்சை பேச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அண்ணன் திரு விஜய் அவர்கள் பேசுகிறார், எங்கேயாவது ஒரு இடத்துல சர்ச்சை, அதுதான் பக்குவம் அடைந்த ஒரு அரசியல் என்பது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நாகரிகம் இல்லாத வார்த்தையை பேச, இன்றைக்கி வந்து அவருடைய அரசியலுக்கு ஆதரவு பெருகிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி மக்கள் வெள்ளங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், நாமக்கல்லில் காலையில் அவர் வர்றாருன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நாமக்கல், கரூர், என்ன எவ்வளோ கூட்டம், மக்கள் எங்கே பார்த்தாலும் மக்கள் தலையாக தான் இருக்குது. அப்போ மக்கள் அமோக ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் அண்ணன் திரு விஜய் அவர்களின் சனிக்கிழமை பயணத்தை டைமிங்காக பேசுகிறோம், ரைமிங்காக பேசுகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர். அப்போ அண்ணன் திரு சீமான் அவர்கள் இன்னும் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகலை. ஒரு முதலமைச்சர் ஆகி மக்கள் பணி செய்த மாபெரும் தலைவர்களை சனியன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த வார்த்தையை அவர் திரும்ப பெறணும். ஏதோ ஒரு டைமிங்காக ரைமிங்காக பேசிட்டோம், தவறு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அவர் வந்து இந்த வார்த்தையை திரும்ப பெற்று உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரசிகர்களிடத்திலும், பேரறிஞர் அண்ணா அவர்களின் தொண்டர்களிடமும் அண்ணன் திரு சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அரசியலில் அவர் எந்த இடத்துக்கு போவார்னு எல்லோருக்கும் தெரியும். அதனால் நாம் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசக்கூடாது. எதையும் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு பேச வேண்டும். அவதூறு கருத்துக்களை அள்ளி தெளிக்கக்கூடாது. இதுதான் தளபதி விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு அவர் விட்ட கட்டளை. அதே நேரத்தில் பாருங்கள், தலைவர் விஜய் அவர்கள் எந்த ஒரு இதனாலும் பேப்பரில் புள்ளி விவரத்தோடு ஆதாரத்தோடு பேசுகிறார். இன்றைக்கி பூராமே எதிர்க்கட்சியினர் பூரா மிரண்டு போயிருக்காங்க. அதனால் எதையுமே எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு பேசவே கூடாது. நிறுத்தி நிதானமாக நல்லதே பேசுவோம்.
மக்களுக்கு நல்லதே செய்வோம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் தாரக மந்திரம். தொடர்ந்து மக்கள் மத்தியில் தலைவர் விஜய் அவர்களுக்கு புகழ் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இது போன்ற அவதூறு கருத்துகளுக்கு தமிழக மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். வாழ்க அண்ணன் விஜய் புகழ், வளர்க அண்ணன் விஜய் புகழ். நன்றி, வணக்கம்.